காவேரி தாய் வந்து அவங்களுக்கு செய்யற மரியாதை. நம்ம நீரெல்லாம் வந்து நம்ம சாமியா தான் வழிபடுறோம். ஸோ அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லிட்டு புதுசா கல்யாணமானவங்க வந்து ஆத்துல குளிச்சுட்டு வந்து கயிறை மாத்திட்டு போற ஒரு பண்டிகையா கொண்டாடுறாங்க. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். எனக்கு அவ்வளவுதாங்க தெரியும். விவசாயிகளுக்கு நன்றி. விவசாயிகளுக்காக இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அதனால காவிரி தாய்க்கு நன்றி சொல்றதுக்காக நாங்க இந்த பண்டிகை வந்து நாடு செழிக்கணும், ஊர் செழிக்கணும், சமுதாயம் ஊர் மக்கள் எல்லாருமே நல்லா வாழணும், தண்ணிலாம் நல்லா பெருகி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக கொண்டாடுறாங்க தெரியும். இந்த வருஷம் ஃபுல்லா நீர்நிலையெல்லாம் நிறைஞ்சு இருக்கணுங்கிறதுக்கோசரம் இந்த ஆடி வளரணும், மக்களின் சீரோடு சிரிப்போடும் வளரணும். அப்ப மக்கள் எல்லாரும் சந்தோஷத்துல ஆடி 18 கும்பிட்டு சந்தோஷப்படுவாங்க. புது தம்பதியங்கள்லாம் மாலையெல்லாம் கொண்டு வந்து போட்டுட்டு அவங்க கும்பிட்டு காவேரி தேவையை வணங்கி ஆத்துக்காக வணங்கி நம்ம நல்லது செய்யணும், மீண்டும் மீண்டும் நம்ம தலைமுறை வளரணும் அப்படிங்கிறதுனால ஆத்துல வந்து தண்ணி பெருக்கு அதிகமாக வரும். ஆடி பெருக்குங்கிற மாதிரி தண்ணி வரணும், விவசாயம் செழிக்கணும். 2 காவேரி அம்மாவுக்காக கொண்டாடுறது. எல்லாம் நவதானியம் இதெல்லாம் முளைப்பறிலாம் போட்டு வந்து ஆற்றுல வச்சு கயிறு மஞ்சள் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு முளைப்பறி ஆற்றுல விட்டுட்டு எல்லாரும் உழுந்து போட்டு கயிறு கட்டிட்டு வருஷம் வருஷம் மஞ்சள் கயிறு கட்டுறதுனால அது ஆடி பெருக்குக்கு வந்து வருஷம் வருஷம் அப்படியே தலைமுறையா அப்படி பெருக்கணும் அப்படின்றதுக்காக மஞ்சள் கயிறு தாலி கயிறு மாட்டிட்டு சாமி கும்பிடுறதுலாம் வச்சு இது பாரம்பரியத்துக்கு வேற இது